பாக்யா கிட்ட ராதிகா சொல்றாங்க, நீங்க கோபி விஷயத்துல கிளியரா இருந்தீங்க, உங்களுக்கு டைவர்ஸ் வேணும்னு. உங்க இடத்துலதான் இப்ப ஜெனி இருக்கா. இப்ப புருஷனுக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு தான் இப்ப அவ டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறா. நீங்க ஜெனி பக்கம் தானே நிக்கணும் பாக்யா, செலியன் பக்கம் நிக்கிறீங்க. செலியனுக்கு நான் கண்மூடித்தனமா நான் சப்போர்ட்டே பண்ணதில்லை. ஜெனியையும் வீட்டை விட்டு போகாதன்னு நான் சொல்லவே இல்லை. ஜெனியோட கல்யாணத்தை பத்தி பேசும்போது என்னால ஏத்துக்கவே முடியல. ஜெனியும் செலியனும் பிரிஞ்ச 6 மாசம் கூட ஆகல, அவசர அவசரமா முடிவு எடுக்கிறாங்க. அதை எப்படி ஏத்துக்க முடியும்? ஜெனி அந்த முடிவு எடுக்கல, அவங்க அப்பா அம்மா தான் எடுக்கிறாங்க. பாக்யா, அப்பனா ஜெனி அந்த முடிவு எடுத்தா உங்களுக்கு ஓகேவா பாக்யா? எனக்கு சொல்ல தெரியல ராதிகா. ஈஸ்வரி புரோக்கரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க ராமமூர்த்திக்கு. நம்ம செலியனுக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்கேன்னு ராமமூர்த்தி கிட்ட சொல்றாங்க. ஈஸ்வரி அந்த புரோக்கர் கிட்ட சொல்றாங்க, அந்த பொண்ணு வேற மதம், சீக்கிரத்திலே டைவர்ஸ் கிடைச்சிரும், நல்ல பொண்ணா இருந்தா சொல்லுங்க. கோபி சொல்றாரு, என் பையனுக்கு நல்ல பொண்டாட்டியா இருக்கணும். புரோக்கர் சொல்றாரு, நீங்க கேக்குற மாதிரியே நல்ல பொண்ணா பாக்குறேன் உங்க பையனுக்கு, வீட்டு வரேன்னு புரோக்கர் கிளம்புறாரு. பாட்டி, இப்ப ஏன் வர சொன்னீங்க? அவங்க மாத்திரம் அவங்க பொண்ணுக்கு பண்ணி வைப்பாங்களாம், நான் என் பேரனுக்கு பண்ணி வைக்க கூடாதா கல்யாணம்? ராமமூர்த்தி சொல்றாரு, எல்லாரும் அமைதியா இருங்க, யோசிச்சு முடிவெடுப்போம். டிஎன் கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. டிஎன் கார்ல கோவமா போறத எழில் பாத்துறாரு. போன் பண்ணி வீட்டுல கேக்குறாரு எழில். ஆகியா சொல்றாங்க, நம்ம வீட்டுல இருக்கவங்க செலியனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. குழப்பமா காரை எடுத்துக்கிட்டு போயிட்டான்டா. எழில், எங்க போறான் எதுக்கு போறான்னு சொல்லவே இல்ல. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேம்மா. போனை வச்சுட்டு எழில் வண்டியில போறாரு செலியனை தேடி. செலியன் மாலினி வீட்டுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. எழில் வந்து ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாளை பார்க்கலாம். இன்று வாழைத்தண்டு சிறுநீர் கற்களை கரைக்க உதவும். நாளை சந்திக்கலாம்.